السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين سيدنا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد: يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا. وقال تعالى في آية أخرى: فاذكروني أذكركم. وقال أيضا: واذكر ربك في نفسك تضرعا وخيفة ودون الجهر من القول بالغدو والآصال ولا تكن من الغافلين. وقال أيضا: واذكروا الله ذكرا كثيرا لعلكم تفلحون. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய மாணவர்களே, திக்ர், அல்லாஹ்வை நினைவு கூறுகிற இந்த மகத்தான மஜ்லிஸில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த மஜ்லிஸில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறப்ப இப்படி சொல்கிறான்: வதுகுர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக தலர்ருஅன் வ ஹீஃபா. நீங்கள் உங்களுடைய இறைவனை நினைவு கூறுகிற பொழுது தலர்ருஅன், பணிவோடு நினைவு கூறணும். வ ஹீஃபா, இன்னும் அமைதியாக நினைவு கூறணும். இந்த ஆயத்துகளுக்கு விளக்கத்தை பார்க்குறப்ப அல்லாஹ்வை திக்ர் செய்கிற இந்த மஜ்லிஸ், நிறைய பேர் நினைக்கிறாங்க திக்ருனா ஹூலா இலாஹ இல்லல்லா கத்திக்கிட்டே சொல்கிறது மட்டுமல்ல திக்ரு. சத்தமாக சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரல. திக்ரில் முதல்ல மன ஓர்மை வேணும். என்ன வேணும்? நம்ம அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோம், ஒவ்வொரு வார்த்தையும் என்ன சொல்லி நினைவு கூறுகிறோம், எதற்காக நம்ம நினைவு கூறுகிறோம் அப்படின்ற அந்த ஓர்மையோடு திக்ர் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அதுதான் இந்த திக்ருடைய மஜ்லிஸ். சரிங்களா? இந்த திக்ருடைய மஜ்லிஸில் நம்ம சொல்ல போகிற நோக்கம் என்னென்னா, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்கிறதுனால வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன நன்மைகளை தருகிறான், வல்ல ரப்புல் ஆலமீன் என்ன விஷயங்களை நம்மளை செய்ய சொல்கிறான் அப்படின்றது தெரிஞ்சு செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அதனால் யாருக்கெல்லாம் மன ஓர்மை இருக்கிறதோ அவங்க மட்டும் இந்த மஜ்லிஸில் இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு பாதி காணா போயிடுவாங்களா? இல்லை, எல்லாத்துக்கும் மன ஓர்மை இருக்குது இன்ஷா அல்லாஹ். ஏன்னா மனசை கட்டுப்படுத்துகிறவன் தான் மனுஷன். மனம் போன போக்கில் போக முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? மன ஓர்மையோடு இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? நம்ம ஆரம்பிச்சிடலாமா இன்ஷா அல்லாஹ்? இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதல்ல அல்லாஹுடைய குர்ஆன்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிடுவோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்: ஃபைன் தவல்லோ ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். அதை இன்ஷா அல்லாஹ் இப்போ எல்லாம் சொல்லுங்க. ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். حسبي الله لا إله إلا هو عليه
توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. அடுத்து அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச திக்ர் அல்லாஹ் சொல்கிறான். وَذَنُّونِي إِذْ ذَهَبَ مُغْضِبًا فَظَنَّ أَن لَّن نَّقْدِرَ عَلَيْهِ فَنَادَىٰ فِي الظُّلُمَاتِ أَن لَّا إِلَٰهَ إِلَّا أَنتَ سُبْحَانَكَ إِنِّي كُنتُ مِنَ الظَّالِمِينَ. ஒரு கடுமையான இருளில் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இதை சொன்னாங்க. வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய கஷ்டங்கள் இருள்கள் நீங்கள் இருக்க நம்ம சொல்லி இன்ஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ஹதீஸ் ஷரீஃப்களில் நிறைய தஸ்பீஹாத்துகள் வருகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இரண்டு வார்த்தை லேசான வார்த்தையில் லேசு தான், கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி. வார்த்தைன்னு பார்க்குறப்ப லேசாக தான் இருக்கும் வார்த்தை. அலல் லிசானி நாவில் சொல்கிறதுக்கு லேசாக இருக்கும், வாயில் சொல்கிறதுக்கு லேசாக இருக்கும். சகீலத்தானி ஃபில் மீசான், ஆனால் தராசில் ரொம்ப கனமாக இருக்குமா. என்ன இருக்குமா? புரியுதா நான் சொல்கிறது? நாவில் சொல்கிறதுக்கு லேசாக இருக்கும், தராசில் சொல்லாம இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் அது மட்டும் இல்லை, ஹபீபத்தானி இல ரஹ்மானி, இறைவனுக்கு ரொம்ப பிரியமான வார்த்தையா. இப்போ இறைவனுக்கு பிரியமான ஒன்று நம்ம செய்யணுமா இல்லையா? இப்போ சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம்,
சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் 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 சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் ஒருவர் ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை சொன்னால் 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை. இந்த நன்மை 10 நன்மைகளை 10 அடிமைகளை, அது மட்டும் இல்லாமல் குத்திபத்து லஹு மீஅத்து ஹசனா 100 நன்மைகள் எழுதப்படுகிறது. 10 அடிமை உரிமையிட்டது 100. ஓ முஹையத்து மின் அன்ஹு மீஅத்த செய்யா, அவரை விட்டு 100 பாவங்கள் போக்கப்படுகிறது. ஓ காலத்து லஹு ஹிர்ஸ மின ஷைத்தான், இந்த வார்த்தை ஷைத்தானை விட்டு பாதுகாப்பாக இருக்கு. இந்த வார்த்தை தான் அந்த மனிதன் செஞ்ச வார்த்தைகள்லேயே அமல்கள்லேயே ரொம்ப சிறந்த வார்த்தைன்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், இப்படிப்பட்ட அந்த வார்த்தையை நம்ம திக்ர் செய்யணுமா வேணாமா? அப்போ சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்.
لا إله إلا الله وحده لا شريك له وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. அடுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறான், முஹாஜிருங்கள்லேருந்து சில ஏழைகள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்களாம். முஹாஜிருங்கள்லேருந்து சில ஏழைகள் வந்து சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ், இந்த பணக்காரவங்கள்லாம் எங்களை மாதிரி தொழுகிறாங்க, யுஸல்லூன கமா நுஸல்லி, நாங்கள் தொழுகிற மாதிரி தொழுகிறாங்க, வயசூன கமா நஸூம், அதே போல் நாங்கள் நோன்பு நோக்கிற மாதிரி அவங்க நினச்சினாங்க நோன்பு வச்சுருக்காங்க. ஆனால் வயத்தசத்தக்கூன, அவங்க மட்டும் என்ன செய்கிறாங்க, அதிகமாக சதக்காக்கள் கொடுக்குறாங்க. ஏன்னா அல்லாஹ் அவங்களுக்கு ஃபலுதுமின் அம்வால், சிறப்பில் காசை கொடுத்தனால யஹுஜூன ஹஜ்ஜு செய்கிறாங்க, வயாத்தமீருன உம்ரா செய்கிறாங்க, வயுஜாஹிதூன இன்னும் முஜாஹதா செய்கிறாங்க, போர் செய்ய போகிறாங்க, வயது சத்தக்கூன என்ன செய்கிறாங்க, சதக்கா செய்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, உங்களுக்கு நான் அறிவித்து கொடுப்பதை நீங்கள் சொல்லுங்கள், இது சப்பிஹூன வ தஹ்மிதூன வ துகப்பிருன, அல்லாஹுவை சுபஹான் அல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை, மொத்தம் சேர்த்து நீங்கள் 100 தடவை சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா அவங்களுக்கு செய்கிற அதே நன்மை என்ன செய்வான், உங்களுக்கு கொடுப்பான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சதக்காக்கள் செய்த நன்மை இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையும் 33 தடவை சொல்லுவோம். சுபஹானல்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹு அக்பர் 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 அல்லாஹு அக்பர்
அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இதை கேட்டுட்டு திரும்பி அந்த சஹாபாக்கள் வந்தாங்களாம். அந்த ஏழைகள் வந்து யா ரசூலல்லாஹ், நாங்கள் இப்படி சொல்கிறத எப்படி அந்த பணக்காரங்க ஒட்டு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ் சொன்னால் நன்மை அதிகமான. இப்போ அதையும் அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. அதையும் அவங்க சொல்ல ஆரம்பித்தப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், அது அல்லாஹ் கொடுத்த சிறப்புப்பா. வல் ஃபலுது யுஅத்தி இல்லா என்னது சிலாம் சொன்னாங்க, தாலிக்க ஃபலுல்லாஹி யுஅத்தி மையஷா. அல்லாஹ் அந்த சிறப்பை நாடியவர்களுக்கு தான் கொடுப்பான், அதனால் அதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கு சொல்ல வரோம்? அல்லாஹ்வை திக்ர் செய்கிறதுல அல்லாஹ் நன்மை சம்பாதிக்க சஹாபாக்கள்கிட்ட போட்டி இருந்துச்சு. சரிங்களா? அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ருக்கூஹுல சுஜூதுலையுமே இந்த திக்ர் அதிகமாக செஞ்சுருக்கிறாங்க. சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், 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 சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்க உம்மஹாத்துல் முஃமினீனான ஜுவைரியா ரலியல்லாஹுக்கு சொல்லிக் கொடுத்த 4 வார்த்தை. இந்த 4 வார்த்தைகள் கியாமத்து நாளில் உங்களுடைய தராசை நிரப்புன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லாமா இன்ஷா அல்லாஹ்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ மிதாத கலிமாத்திஹி வ அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி
وعدد خلقه ورضاء نفسه وزنة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضاء نفسه وزنة عرشه ومداد كلماته. அடுத்து அஃலலு ذிக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ illallah la ilaha 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 illallah. Arti istighfar astaghfirullah 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 min kulli dhanbin wa atubu ilayh astaghfirullah rabbi 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 min kulli dhanbin wa atubu ilayh
அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி மின் குல்லி தன்பி வ அத்தூபு இலைஹி 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 அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி மின் குல்லி தன்பி வ அத்தூபு இலைஹி. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி وسلم اللهم صل على محمد اللهم صل عليه 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 وسلم اللهم صل على اللهم صل عليه وسلم ஒலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா வதுஉ பிஹா அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விற்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, அதை கொண்டு என்ன செய்யணும், நம்ம துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அதனால் இப்போ இன்ஷா அல்லாஹ் அஸ்மாஉல் ஹுஸ்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், அப்படியே நம்ம இன்ஷா அல்லாஹ் அதோட துவாவோட முடிச்சுக்கோங்க. யா ரஹ்மானு யா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் يا رحيم يا الله لا إله إلا الله يا ملك يا الله لا إله إلا الله يا قدوس يا الله لا إله إلا الله يا سلام يا الله لا إله إلا الله يا مؤمن يا الله لا إله إلا الله يا مهيمن يا الله لا إله إلا الله يا عزيز يا الله لا إله إلا الله يا جبار يا الله لا إله إلا الله يا متكبر يا الله لا إله إلا الله يا خالق يا الله لا إله إلا الله يا بارئ يا الله لا إله إلا الله يا مصبر يا الله لا إله إلا الله يا غفار يا الله لا إله إلا الله يا قهار يا الله لا إله إلا الله يا وهاب يا الله لا إله إلا الله يا
رزاق يا الله لا إله إلا الله يا فتاح يا الله لا إله إلا الله يا عليم يا الله لا إله إلا الله يا قابل يا الله لا إله إلا الله يا باسط يا الله لا إله إلا الله يا خافل يا الله لا إله إلا الله يا رافع يا الله لا إله إلا الله يا معز يا الله لا إله إلا الله يا مذل يا الله لا إله إلا الله يا سميع يا الله لا إله إلا الله يا بصير يا الله لا إله إلا الله يا حكم يا الله لا إله إلا الله يا عدل يا الله لا إله إلا الله يا لطيف يا الله لا إله إلا الله يا خبير يا الله لا إله إلا الله يا حليم يا الله لا إله إلا الله يا عظيم يا الله لا إله إلا الله يا غفور يا الله لا إله إلا الله يا شكور يا الله لا إله إلا الله يا علي يا الله لا إله إلا الله يا كبير يا الله لا إله إلا الله يا حفيل يا الله لا إله إلا الله يا مقيت يا الله لا إله إلا الله يا حسيب يا الله لا إله إلا الله يا جليل يا الله لا إله إلا الله يا كريم يا الله لا إله إلا الله يا ركيب يا الله لا إله إلا الله يا مجيب يا الله لا إله إلا الله يا واسع يا الله لا إله إلا الله يا حكيم يا الله لا إله إلا الله
يا ودود يا الله لا إله إلا الله يا مجيد يا الله لا إله إلا الله يا باعث يا الله لا إله إلا الله يا شهيد يا الله لا إله إلا الله يا حق يا الله لا إله إلا الله يا وكيل يا الله لا إله إلا الله يا كفي يا الله لا إله إلا الله يا متين يا الله لا إله إلا الله يا ولي يا الله لا إله إلا الله يا حميد يا الله لا إله إلا الله يا محصي يا الله لا إله إلا الله يا مبدئ يا الله لا إله إلا الله يا معيد يا الله لا إله إلا الله يا محيي يا الله لا إله إلا الله يا مميت يا الله لا إله إلا الله يا حي يا الله لا إله إلا الله يا قيوم يا الله لا إله إلا الله يا واجد يا الله لا إله إلا الله يا ماجد يا الله لا إله إلا الله يا واحد يا الله لا إله إلا الله يا أحد يا الله لا إله إلا الله يا صمد يا الله لا إله إلا الله يا قادر يا الله لا إله إلا الله يا مقتدر يا الله لا إله إلا الله يا مقدم يا الله لا إله إلا الله يا مؤخر يا الله لا إله إلا الله يا أول يا الله لا إله إلا الله يا آخر يا الله لا إله إلا الله يا ظاهر يا الله لا إله إلا الله يا باطن يا الله لا إله إلا الله
يا والي يا الله لا إله إلا الله يا متعالي يا الله لا إله إلا الله يا بر يا الله لا إله إلا الله يا تواب يا الله لا إله إلا الله يا منتقم يا الله لا إله إلا الله يا عفو يا الله لا إله إلا الله يا رؤوف يا الله لا إله إلا الله يا مالك الملك يا الله لا إله إلا الله يا ذا الجلال والإكرام يا الله لا إله إلا الله يا مقسط يا الله لا إله إلا الله يا جامع يا الله لا إله إلا الله يا غني يا الله لا إله إلا الله يا مغني يا الله لا إله إلا الله يا مانع يا الله لا إله إلا الله يا لار يا الله لا إله إلا الله يا نافع يا الله لا إله إلا الله يا نور يا الله لا إله إلا الله يا هادي يا الله لا إله إلا الله يا بديع يا الله لا إله إلا الله يا باقي يا الله لا إله إلا الله يا وارث يا الله لا إله إلا الله يا رشيد يا الله لا إله إلا الله يا صبور يا الله لا إله إلا الله يا الله يا الله لا إله إلا الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد
لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس.